அவர் குடும்பத்தையே நாசமாக்கி கொண்டு வருகிறேன். அவருடைய தந்தையை தானாகவே கொலை செய்தார். தன்னுடைய தங்கை என்று நினைத்து பார்க்காமல் அவளை அடித்து துன்புறுத்தினார். ஏன் என்ற கேள்வி கேட்டு கேட்கப்பட்ட தாயை பெற்றவள் என்பதை மறந்துவிட்டு துடிக்க துடிக்க கொலை செய்தார். இது நடந்து முடிந்தது பாதி கதை. இது மீதி கதை. அதையும் முடிக்க வேண்டும். தெரியுமா? தன்னுடைய தங்கையை நாளை நடத்த வேண்டும் என்று ஆணை கொடுத்திருக்கிறார். இப்ப நாம் சந்திக்க எங்கே வர இன்னொருத்தரை காணோம். நான் பெண்ணாக பிறந்தது ஒரு முடி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா? அப்பா, 10 மாதம் என சுமந்த பத்தியத்தை என் தாய் என்னை விட்டு போய்விட்டார்களே. என் தாயே போன பிறகு இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? எனக்காக வாழ வேண்டும். வாழத்தான் வேண்டும். அடிதாவணி நீ இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். நீ சிரிக்க வேண்டும், நான் ரசிக்க வேண்டும். தளபதியாரே, நான் எதற்காக சிரிக்க வேண்டும்? அதை நீங்க எதற்காக பார்க்கிறீர்கள்? காரணத்தை கூறுகிறேன். உன்னுடைய அண்ணன் இந்நாட்டின் காவந்து அரசு வட்டம் மன்னர் உன்னை நாடு கடத்தி விட்டு வர வேண்டும். உன்னை பார்த்துவிட்ட பிறகு நாடு கடத்த வேண்டும் என்ற மனமே மாறிவிட்டது. உனக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் என்று ஆசைப்படுத்து விட்டது. எனக்கு நீங்க எதற்காக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் ஆசைப்படுகிறீங்க? உன்னை என் இல்லாத என்னுடைய மனைவியாக ஒரு தேர்வு செய்திருக்கிறேன். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு வரவே கூடாது. வந்துவிட்டது. வேண்டும் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மணிவிளக்கே தாண்டாத கட்டளையே தீண்டாதே என்று சொல்லிவிட்டால் தீயில் பொசுங்கி விட மாட்டேன். வேண்டாத வரவாக நீ எனக்கு கிடைத்தால் கேள்விகள் 1000 செய்து வெற்றி விழா கொண்டாடினேன். அதிகார விதையாக நின்றால் பலரென்ன பாவையே. புதிதாக ஒரு உலகை படுத்து விதியாக ஒரு தொகுத்து சதிராடி சல்லாபம் பெறுவோம். சரசாண்டியே வா. முடியாது. தங்கரக போல வந்த
தங்க ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வரும் பாவையில் கண்ணே கனியமுடி குட்டவன். இந்த கட்டளைய காலையை தொட்டு விளையாடிட தளபதியாரே, நீங்க காண்பது பகல் கனவை. அது ஒரு காலம் பழிக்கவே பழிக்காது. என்கிட்ட உங்களால ஒதுக்கவே முடியாது. வைத்தியக்காரி, இரவில் காணும் கனவை விட சக்தி அதிகம் இருக்கிறது என்பதை நீங்க எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் உங்களை கட்டி அணைத்து மொத்தம் தர முடியாது. வாசிக்க என்னால எடுக்கவே முடியாது. எங்க வேடி பாக்குறா? யார கோப்படுற? முடிவுக்கு வந்த காரணம் கூப்பிட்ட குரல் ஓய்ந்து விடுவதற்கு முன்னால் ஓடிவிட்டு நிற்க வேண்டும். ஓடே! நீதான ஓட சொன்ன. இனிமேலே வேப்பங்கொட்ட புண்ணாக்கு தின்னு இனிப்பு இனிமையான கசப்பு தான் உடம்புக்கு நல்லது. கசப்ப உதிக்கிட்டு எப்ப இனிப்பு மேல ஆசை அதிகமா வச்சாங்களோ நாட்டு மக்கள் இப்ப 196 பேருக்கு இருக்கு. சுகர் பிபி இல்லடா, சுகர் பிபி, சர்க்கரை, உயர் ரத்தம் அப்படி இருக்க வைங்க. என்ன கொண்டு வர சொன்ன? எங்க பாருங்கம்மா, 50 வருஷமா பொடி கட்டு பிறந்தாரு பொன்னாமல ஆதிகேசவன். இப்ப கையில எடுத்துட்டாரு. கையில தான் வச்சுட்ட போட்டு யாருமே தெரியாது. விளம்பரம் செய்யா அவள் யார்? இனிமேல் இந்த நாட்டின் எல்லையில் கூட நிழல் படவே கூடாது.